is taking a part in a running race. உங்களுடைய பிள்ளை ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒரு போட்டியாளரா இருக்கிறாருன்றாங்க. So if that child goes and wins the prize, அந்த குழந்தை போய் அதுல ஓடி வெற்றி பெற்றதுனா, you will go and hug the child. நீங்க ஓடி போய் அந்த குழந்தையை கட்டி அணைப்பீங்க. You will tell everyone around you. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லுவீங்க. You will say, my child won first prize. நீங்க சொல்லுவீங்க என்னோட பிள்ளை தான் முதல் பரிசு ஜெயிச்சது என்று. You know where it came from? அது யாரிடத்துல இருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? It came from Lord Jesus அது Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து வந்தது. That is how he will show you off. அப்படிதான் அவர் உங்களையே வெளிப்படுத்துகிறார். Amen. ஆமென். So that your life will be like a city on a hill. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கும். He will make you shine. அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். He has that habit of doing it. அவருக்கு இதை செய்யற ஒரு பழக்கம் இருக்கு. He does not want ordinary. அவர் சாதாரணமான காரியம் அவருக்கு தேவையில்லை. He picks the least ones. அவர் மிகவும் மட்டமான காரியங்களை அவர் எடுப்பார். Like me. என்னை போல. And he puts it on the top of a hill. அதை எடுத்து அவர் மலை மேல வைக்கிறவரா இருக்கிறார். So that people will understand. இதன் மூலமா ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. Listen to me. கவனமா Listen to me. கவனமா கேளுங்க. When something that is doing good, ஒன்னு ஏற்கனவே நல்லா இருக்கிற ஒன்னு அதை வளர்க்கறத காட்டிலும் ஒன்றுமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றும் பொழுது அவர் நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.